ஸோ இந்த ஸ்லோகத்தில் நம்ம எப்படி பார்க்குறோம். ஸோ நைமிஷாரண்யத்தில் 5000 வருஷங்கள் முன் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அவர் அவதாரம் எடுத்து அவரோட லீலைகள் எல்லாம் முடிச்சு விட்டுட்டு அவர் வந்து திருப்பி வைகுண்டம் கோலோக விருந்தாவனம் போனோடனே நைமிஷாரண்யத்தில் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு யக்னம் பண்ணுறாங்க. அங்கே வந்து நிறையா ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து அந்த யக்னம் பண்ணுற சமயத்தில் வந்து நடுவில் வந்து ஒரு பிரேக் பீரியட், ஒரு இன்டர்வல் அப்படின்னு ஒரு சந்தியா காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறச்சு அங்கே வந்து இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் பெரிய பெரிய ரிஷி முனிவர்கள் சூத கோஸ்வாமிக்கு வந்து இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறோம்னா, அவங்க வந்து கேள்வி கேட்குறவங்க வந்து சாதாரணமானவங்க அல்ல. பெரிய பெரிய முனிவர்கள், ரிஷிகர்கள், பெரிய பெரிய தபஸ்விகள், ஞானிகள். அப்புறம் இந்த மாதிரி ஆன்மீக விஷயத்தில் வந்து அவங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை அவங்களுக்கு. ஆனாலும் வந்து அவங்க கூட கேள்வி கேட்குறாங்க. ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்கணும்? எதனால்? அவங்களுக்கு கேள்வி கேட்குறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? என்ன அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாதா? அதனால தான் கேட்குறாங்களா? இல்லை சூத கோஸ்வாமிக்கு எல்லாரோட அவருக்கு நிறைய தெரியுமா? இதோட என்ன ஒரு நம்ம ஒரு விஷயம் எப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா, இப்போ ஜெனரலாக நம்ம வந்து ஃப்ரீயாக இருந்தோம். இப்போ ஒரு டைம் பாஸ் அப்படின்னு ஒன்று. இப்போ இந்த காலத்தில் வந்து டைம் பாஸ்ன்னு இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளுக்கு டிவி இருக்குது, அப்புறம் சினிமா தியேட்டர்கள் இருக்குது, மால் இருக்குது. எவ்வளோ நம்மளோட ஒரு என்டர்டெயின்மெண்ட், நம்மளோட ஒரு அந்த இதுக்காக சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த டைமை வந்து பொழுதுபோக்குக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ. ஸோ ஆனால் அந்த காலத்தில் வந்து இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தெரிஞ்சோன்னே கூட அவங்க வந்து முதல்ல வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க சாதாரணமாக ஒரு அரசியல் பற்றியோ இல்லை பொருளாதாரத்தை பற்றியோ அந்த மாதிரி விஷயத்தை கூட அவங்க கேட்கவே இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம இன்னொன்று பார்த்தோம்னா, ஆன்மீக விஷயத்தில் கூட சாதாரண ஆன்மீக விஷயம் பற்றி கூட கேட்கல. எப்படி தபஸ் பண்ணுறது, எப்படி தியானம் பண்ணுறது, அதை கூட கேட்கல அவங்க. என்ன கேட்குறாங்க, பகவானோட திவ்ய லீலைகள் பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு சூத கோஸ்வாமி கிட்ட அவங்க கேட்குறாங்க இந்த ரிஷிகர்கள். இப்போ ஏன் இந்த மாதிரி அப்படின்னு கேட்டோம்னா, ஜெனரலாக இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வந்து சுகதேவ கோஸ்வாமி பற்றி நம்ம இந்த பாகவதத்தில் நம்ம பார்த்தோம். எப்படி அவருக்கு வந்து வெறும் 7 நாள் தான் அவருக்கு சமயம் கிடச்சிது. அவருக்கு 7 நாளுக்குள்ளே அவர் என்னென்ன பண்ண முடியுமோ ஆன்மீக விஷயத்துலையாக இருக்கட்டும், இல்லை அவரோட வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், அவருக்கு வந்து வெறும் 7 days இவ்வளோ தான் அவருக்கு சமயம் இருக்குது. ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா, ஓகே 7 நாள் எனக்கு டைம் கிடச்சிருக்கு அப்படின்னா ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓகே நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன பிடிக்குமோ அதெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் நம்ம உடலை விடுறதுக்கு. ஆனால் சுகதேவ கோஸ்வாமி வந்து அவர் வந்து ஃபஸ்ட் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு இந்த சமயத்தில் வந்து அவரோட கேள்வி என்னென்னா, இந்த சமயத்தில் நான் இப்போ என்னை விடுற சமயத்தில் வந்து என்ன விஷயம் என்னோட நன்மைக்கு என்ன நல்லது அப்படின்ட்டு அவரும் கேட்குறாரு. ஸோ இதே பதில் தான் சூத கோஸ்வாமி வந்து இந்த கேள்விகள் கேட்டோன்னே தான் சூத கோஸ்வாமி வந்து சுகதேவ கோஸ்வாமி பற்றி அவர் சொல்கிறார். சுகதேவ கோஸ்வாமி அப்புறம் மகாராஜ் பரீட்சித் பற்றி அவர் சொல்கிறார். ஸோ மகாராஜ் பரீட்சித் சூத கோஸ்வாமிக்கு இந்த பதில் கேட்டோன்னே அவர் வந்து மகாராஜோட பரீட்சித்தோட ஒரு உதாரணத்தை கொடுக்குறார். மகாராஜ் பரீட்சித்துக்கு சுகதேவ கோஸ்வாமி என்ன சொன்னார்? இப்போ உடல் உடையிற சமயத்தில் வந்து அவர் வந்து ஒன்று தான் சொன்னார், பகவத் விஷயத்தை பற்றியே சிந்திக்கணும். ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து ஆன்மீக விஷயத்தில் கூட பகவானோட லீலைகள் வந்து அவ்வளோ அவர் அதில் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயங்கள். அந்த லீலைகள் பற்றி கேட்கவே நம்மளுக்கு வந்து அந்த ஆன்மீக வளர்ச்சி, அப்புறம் ஆன்மீக வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு பர்ஃபெக்ஷன், அந்த ஒரு சக்ஸஸ், ஒரு வெற்றி நம்மளுக்கு மிக சுலபமாக கிடைத்து விடும் அப்படின்ட்டு சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார். அதே பதில் தான் சூத கோஸ்வாமி சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எல்லாம் இந்த ரிஷி முனிவர்களுக்கு வந்து எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது. அதுதான் அவங்க கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து
இந்த மாதிரி பொருளாதாரமோ அரசியலோ இல்லை பொழுதுபோக்குக்காக சும்மா இந்த மாதிரி பேசுகிறது கூட இல்லை. அவங்க ஆன்மீக விஷயத்து கூட கேட்கல. ஆன்மீக விஷயத்துலேயே அவங்க வந்து என்ன கேட்குறாங்க, பகவானை பற்றி சொல்லுங்கள், பகவானோட லீலைகள் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு சூத கோஸ்வாமிக்கு வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் இந்த ஒரு ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து சொல்கிறாங்க, இது அமிர்தத்தை போல உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அமிர்தம் அப்படின்னா என்ன? அமிர்தம் இப்போ எல்லோரும் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம். பகவத்கீதையிலே கிருஷ்ணர் சொல்கிறார், ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி அப்படின்ற. எல்லாருக்கும் வந்து எல்லோரும் பிறக்கிறோம், எல்லாருக்கும் வந்து நோய் கூட வருது, அப்புறம் எல்லாருக்கும் வந்து வயசாகிறோம். வயசான காலத்தில் கூட நம்மளுக்கு உடல் வந்து எப்போ நம்ம வந்து நம்ம வாலிப வயசில் இருக்கிற அந்த ஒரு சக்தி இருக்காது நம்மளுக்கு. அப்புறம் எல்லாருக்கும் உடல் விடுற சமயம் கூட வரும். ஸோ இதான் இந்த உலகத்தோட, இந்த பிரகிருதியோட ஒரு இயற்கையோட ஒரு கேரக்டரிஸ்டிக், ஒரு குணங்கள் இதெல்லாம். ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி அப்படின்ட்டு இருக்கிறது. யாராவது பணம் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை பணம் இல்லாதவங்களாக இருக்கட்டும், மிக செல்வம் பெற்றவங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு நல்ல புகழ் இருக்கலாம், யாரே இருந்தால் கூட, அவங்களுக்கு பெரிய புகழாக இருக்கட்டும், நல்லா ஃபேமஸாக இருக்கலாம், யாரே இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து இந்த ஒரு 4 விஷயங்கள், ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி, யாரால் இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ அதனால தான் இந்த ரிஷிகள் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி சாதாரண விஷயங்கள் பற்றி கேட்கல, அவர் வந்து பகவானோட லீலைகள் பற்றி கேட்குறாரு. ஸோ இந்த காலத்தில் கூட நம்ம வந்து பொழுதுபோக்குக்காக நம்மளுக்கு சமயம் கிடைக்கிறச்சே ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் இந்த மாதிரி செய்திகள் கேட்குறது. இப்போ கூட இப்போ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு வந்தோடனே இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு வந்து நம்ம சிரமம் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து எல்லாம் கிடச்சிருக்கணும். இப்போ ஏதானு வேறு ஒரு நாட்டில் ஏதானு அது அங்கே என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கூட முன்னாடி மாதிரி அவ்வளோ கஷ்டமே இல்லை. முன்னாடி கூட ஒரு டெலிவிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஒரு 20-30 வயசுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா டிவியில் வந்து செய்திகள் வரும். அந்த அதுக்குன்ட்டு கூட ஒரு சமயம் இருக்கும். இப்போ தான் நியூஸ் சேனல்கள் வந்து இப்போ 24/7, அப்போ 24 மணி நேரம் கூட இப்போ நம்ம நியூஸ் பார்க்குறோம். அந்த காலத்தில் அது கூட இருக்கிற அந்த வசதி கூட இல்லை. டிவி வரச்சே முன்னாடி வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தேன். கார்த்தால் ஒரு தடவை நியூஸ் வரும், கொஞ்சம் நாளைக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கும் என்னமோ இருக்கும். நீங்கள் நிறைய பேருக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம் அதை பற்றி. அப்புறம் ராத்திரியில் கொஞ்சம் நாழி வரைக்கும் அவ்வளோதான் இருக்குது, 20. அதுக்குள்ளே இந்த 20 நிமிஷமோ இல்லை 30 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ செய்திகள் நம்மளுக்கு கிடைக்குமோ அவ்வளோதான் நம்மளுக்கு அந்த விஷயங்கள் தான் நம்மளுக்கு தெரியும். அதை விட நம்மளுக்கு தெரிஞ்சுக்கவே முடியாது ஆனால் இப்போ வந்து 24 மணி நேரம் எப்போ எந்த சமயத்தில் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கூட நம்மளுக்கு அந்த வசதிகள் இருக்குது. பட் ஆனால் கூட இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜி இந்த மாதிரியெல்லாம் வந்தால் கூட ஆனால் கூட இந்த காலத்தில் நம்ம பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு பயம், அப்புறம் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்களுக்கு வந்து ஒரு ஆனந்தம் இல்லவே இல்லை இப்போ கூட. இப்போ நம்ம பார்த்தோம்னா அது ஏன்னா கிருஷ்ண கதா, அதான் இந்த ரிஷி முனிவர்களுக்கு எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சது அவங்களுக்கு. ஏன்னா கிருஷ்ண கதா, பகவானோட விஷயங்கள் பற்றி நம்ம கேட்டோம்னே தான் நம்மளுக்கு அந்த ஒரு ஆன்மீக சந்தோஷம்ன்றது நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம உடல் சந்தோஷம், நம்ம இந்திரிய பிரீத்திக்காக நம்ம எதான பண்ணோன்னா கூட கொஞ்ச நாளைக்கு கூட நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். பட் ஆனால் 24 மணி நேரம் நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தி இருக்கணும்னா அதுக்கு வந்து பகவத் விஷயத்தை பற்றி கேட்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதாரணமாக நம்ம ஒரு படத்தை பார்த்துட்டோம்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதெல்லாம் இருக்கணும். பட் ஆனால் அதே படத்தை கூட நம்ம வந்து திருப்பி நம்ம பார்க்க முடியாது. நிறைய ஒரு சூப்பர் ஹிட் படமாக கூட இருக்கட்டும், எவ்வளோ சூப்பர் ஹிட் படமாக இருந்தால் கூட நம்ம வந்து ஒரு தடவையோ 2 தடவையோ 3 தடவையோ 5-6 தடவை மேலே யாரும் பார்க்கவே முடியாது எவ்வளோ. ஆனால் பகவத் விஷயம் வந்து கேட்க அந்த ருசி வந்து நிறையா நம்மளுக்கு வந்து இதாக இருக்கும். ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா இந்த பகவத் லீலைகள் கூட நம்ம பார்த்தோம்னா இந்த ரிஷி முனிவர்கள் கேட்குறாங்கல்ல, அந்த ரிஷி முனிவர்களுக்குள்ளே யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெரிய பெரிய ரிஷி முனிவர்கள், வியாசர், நாரதர், இந்த மாதிரி ஒரு ரிஷிகர். நாரதர் வியாசர் ஏன் முக்கியம்னா வியாசர் தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் அந்த மாதிரி அவர் தான் எழுதினதே. ஆனால் அவர் முன்னாடியே சூத கோஸ்வாமி பேசுகிறார் இந்த மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் எழுதியிருக்கு. ஆனால் வியாசர் வந்து சும்மா உட்காந்து கேட்குறாரு, அவரும் கேட்குறாரு. அப்புறம் நாரதர், அவர் வந்து திரிகால ஞானி, அவர் வந்து முன்னாடி என்ன நடக்க போகிறதோ பின்னாடி என்ன ஆச்சோ அந்த இதிகாசங்கள் எல்லாமே நாரதருக்கு தெரியும். ஆனால் அவர் கூட நல்லா உட்காந்து கேட்குறாரு
சூத்த கோஸ்வாமி பேசுறது கிருஷ்ணரோட லீலைகள் பற்றி. நாரதருக்கு தெரியாததா? நாரதர் வந்து பிரம்மரோட சீடர், பிரம்மதேவரோட சீடர். பெருமாள் நாராயணன் வைகுண்டத்துக்கே டைரெக்டாக போய் பகவானை வந்து டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசி அவர் வந்து பேச முடியும். அவருக்கு அந்த ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. ஆனால் அவரே நாரத முனியே வந்து உட்காந்து கேட்குறார் சூத்த கோஸ்வாமி பகவானை பற்றி சொல்கிறச்சு, பகவானோட லீலைகள் பற்றி சொல்கிறச்சு. ஆனால் என்ன அவ்வளோ சுவையான ஒரு விஷயம். நாரத முனிக்கு கூட அந்த ஒரு ருசி இருந்தது பகவானோட லீலைகள் பற்றி கேட்குறதுக்கு. ஸோ அது ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு பகவானோட லீலைகள் வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. கிருஷ்ணரே சொல்கிறார், ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதா. என்னோட ஜன்மம் அப்புறம் என்னோட கர்மங்கள் என்னோட லீலைகள் பற்றி யாராவது வந்து முழுவாக யாராவது தெரிஞ்சுட்டாங்கன்னா தத்வதா தக்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி. ஸோ அர்ச்சனா யாராவது முழுவாக யாராவது தெரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க வந்து டைரெக்டாக வந்து என்னோட வைகுண்டத்துக்கோ இல்லை கோலோக விருந்தாவனத்துக்கோ டைரெக்டாக வந்து சேர்கிறார்கள். ஏன்னா இது ஜன்ம கர்ம சமே திவ்யம். இந்த ஒரு வார்த்தை அவரோட லீலைகள், அவரோட ஜன்மமாக இருக்கட்டும், அவரோட லீலைகளாக இருக்கட்டும், கர்மங்களாக இருக்கட்டும், எல்லாம் திவ்யமானது என்று சொல்கிறார். ஒரு சாதாரணமானதல்ல. ஒரு சாதாரண மனுஷன் அவர் பிறக்கிறார்களோ அவர் இருக்கிறோம் அந்த மாதிரி இல்லை. ஒரு திவ்யமானது. அதுக்கு தான் ஸ்ரீகிருஷ்ணர் கூட வந்தோடனே, பகவானே இந்த உலகத்துக்கு வந்தோடனே பாகவதத்தில் கூட ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. பகவான் வந்து பிரபுபாதர் கூட சொல்கிறார் இதை பற்றி. பகவான் வந்து லீலை பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா அவர் வரத்துக்கு தேவையே இல்லை. ஏன்னா நிறைய சீடர்கள் இருக்கார் அவரோட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாட்டில் நம்ம பார்த்தோம்னா பிரதமர் இருக்கார், பிரதான் மந்திரி இருக்கார். ஸோ அவங்க வந்து இப்போ இப்போ கர்நாடகத்துலேயோ ஒரு விஷயங்கள் நடத்தணுன்னா, இப்போ ஒரு ரோடு போடணுன்னா எங்கிட்ட இல்லை ஒரு சண்டை நடக்கிறது ஒன்று, அவர் பிரதமரே வருவாரா சண்டை போடுறதுக்கு? பிரதமர் வரமாட்டார். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி யாராவது வந்து இங்கே சண்டை நடந்துட்டுருதுன்னா அவங்களே வந்து தீர்த்து விட்டுருவாங்க, அவங்களே வந்து சால்வ் பண்ணிவிடுவாங்க. இல்லை ஏதாவது ரோடு போடணுன்னா இங்கே இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டோ இல்லை ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸரோ அவங்க வந்து இது பண்ணுவாங்க. பிரதமரே வந்து இங்கே ரோடு பண்ணணுன்னு அவசியம் இல்லைல்ல. அதே மாதிரி கிருஷ்ணர் இந்த மாதிரி பகவான் சொல்கிறார் பகவத்கீதையில் வந்து, நான் வந்து யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ரஜாம் அஹம். எங்கள் இடத்துல எந்த பிரச்சனை வந்தால் கூட நானே வருகிறேன் அப்படின்றாரு. ஐயோ, அப்புறம் எல்லாரும் பார்க்குறாங்க, இல்லை பெரிய பெரிய தேவதைகள் எல்லாம், அது கிருஷ்ணரே வரும்னு அதை அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆனால் ஏன் கிருஷ்ணர் வருகிறான்னா அது மாத்திரம் இல்லை, பரித்ராணாய், அது கிருஷ்ணர் கூட சொல்கிறார். ஏன் காரணம் என்னென்னா பரித்ராணாய சாதுனாம். அவர் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாரு தான், இல்லை எனக்கு ஏன் வருகிறேன்னா சாதுகள் வந்து அவங்களோட பாதுகாப்புக்காக நான் வருகிறேன். இன்னொன்று என்னென்னா பிரபுபாதர் சொல்கிறார், சாதுகள்னா சாதாரண சாதுகள் இல்லை, பெருமாளோட பக்தர்கள். அவரோட பக்தர்களுக்கு அவ்வளோ பிரியம் பகவானுக்கு. பகவானே வருகிறார் அவரோட பக்தர்களுக்காக. அவர் வரத்துக்கு அவசியமே இல்லை. அவர் வந்து நிறையா தேவதைகள் இருக்காங்க, இந்த உலகம் சிருஷ்டி பண்ணுறதுக்கு பிரம்மா இருக்கார், அப்புறம் பரமசிவன் இருக்கார் இந்த அழிக்கிறதுக்கு, அப்புறம் இந்த மாதிரி அசுரர்களுக்கு அழிக்கிறதுக்குன்னே பரமசிவன் இருக்கிறாரு, அப்புறம் அம்மா துர்காதேவி இருக்காங்க இந்த ரட்சணைகளுக்காக. நிறையா ராட்சசர்கள் அசுரர்கள் வந்து நம்ம இதிகாசத்தில் கூட வந்து பார்த்துருக்கோம், அவங்களே அழிச்சிருக்காங்க. அப்புறம் அதோட நிறையா தேவதைகளே இருக்காங்க, இந்திர சந்திர அவங்களோட கூட இருக்கிற வந்து இங்கே பார்த்தோம்னா நிறையா தேவதைகள் இருக்காங்க, அவங்க கூட நம்மளுக்கு ரட்சிக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு பகவான் சொல்கிறார், இல்லை நானே வரேன் அப்படின்றாரு. பகவானுக்கு பக்தர்களுக்கு அவ்வளோ பிரியம். ஸோ அவர் வந்து இது ஒரு காரணம், அவ்வளோதான். பரித்ராணாய விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் எல்லாம், அதாவது ரெண்டாம் கட்சி ரெண்டாம் விஷயம் மூணாம் விஷயம், அவ்வளோதான் அவருக்கு. ஆனால் மெயின் ஃபஸ்ட் காரணம் என்னென்னா பக்தர்களோட அவரோட அன்பால் அவரோட பக்தர்களுக்காக வர்றார் அவர் பகவான். ஸோ அதான் நம்ம பார்க்குறோம். ஸோ அவரும் ஆனால் இங்கே வந்தோடனே கூட அவர் வந்து சாதாரணமாக ஒரு லீலைகளெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன இது ஒரு வாய்ப்பாக எடுத்துட்டு ஒரு பிரபுபாத சொல்கிறாரு, பகவான் இங்கே அவதரித்து வர்றது ஒரு விமர்சனம் மாதிரி அப்படின்ற
ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு விமர்சனம் மாதிரி நம்ம ஜீவராசிகளுக்கெல்லாம். இந்த மாதிரி திவ்யமான அவர் சாதாரண லீலைகளெல்லாம் பண்ணுறதில்ல. தூக்கினார்னா மலை தூக்கினார்னா கோவர்தனகிரி தூக்குறார். சின்ன ஒரு 7 வயசு பையன் வந்து ஒரு மலை தூக்கிறார். அப்புறம் பெரிய பெரிய ராட்சசர்கள் எல்லாம் வந்து அவர் வந்து அழிக்கிறார். அப்புறம் பூத்தனா என்கிற ஒரு ராட்சசி ஒரு சின்ன குழந்தையாக இருக்கிறச்சு கூட அவர் வந்து ராட்சசர்கள் வந்து அழிக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து சர்வ சாதாரணமான விஷயம் இல்லை, இல்லை திவ்ய லீலைகள் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லீலைகள் பண்ணி பகவான் வந்து எல்லாருக்கும் ஒரு விமர்சனம் மாதிரி எல்லாம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக, அவர் மேலே பக்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு லீலைகள் எல்லாம் பண்ணுகிறார். இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நம்மளுக்கும் கேட்க என்ன ஆகும்னா நம்மளோட பக்தி கூட பக்தியில் நம்ம வளர்கிறோம். வளர நம்மளுக்கு பகவான் மேலே ஒரு சிந்தனை அதெல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ அதான் பகவான் வந்து இந்த மாதிரி ஒரு ஞானத்தாலேயோ இல்லை தவத்தாலேயோ நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதோட பகவானை பற்றி நம்ம கேட்குறதாலேயே நம்ம வந்து பகவானோட லீலைகள் பற்றி கேட்கவே நம்மளோட இருக்கிற நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அதுலேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கிறோம். அப்புறம் இன்னொன்று என்னென்ன நம்ம பார்த்தோம்னா இந்த ஒரு பாகவதத்தில் இப்போ நம்ம இந்த ரிஷி முனிவர்களை நம்ம பார்த்தோம்னா கூட நிறையா ரிஷி முனிவர்கள் இருந்தாங்களே. ஏன் இப்போ ஜஸ்ட் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், நாரதே இருக்காரு, வியாசரே இருக்காரு, பாகவதம் எழுதின வியாசரே இருக்காரு. வியாசரை விட்டுட்டு எதுக்கு நம்ம சூத கோஸ்வாமி கிட்டே போகிறாங்க? ஏன்னா சூத கோஸ்வாமி வந்து ஏன்னா இப்போ எப்படி அவங்க புகழறாங்களோ அவருக்கு வந்து பிரபுபாதர் சொல்கிறார் 3 ஃபேக்டர் இருக்குது, 3 விஷயங்கள் இருக்குது ஏன் அவரை வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ட்டு. ஏன்னா சூத கோஸ்வாமி வந்து அவர் வந்து நாரதர் அப்புறம் வியாசர் கிட்டேருந்து வந்து நல்லா அவரும் கேட்டிருக்கார் இந்த மாதிரி பாகவதம். அப்புறம் சுகதேவ கோஸ்வாமி பேசுகிறச்சே கூட அவர் வந்து இந்த மாதிரி பாகவத விஷயங்கள் பகவத் விஷயத்தை வந்து நல்லா அவர் வந்து கேட்டிருந்தார் அவர். அதனால் சூத கோஸ்வாமி வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அப்புறம் இன்னும் 2 விஷயம் எப்படின்னா அவர் வந்து அவரோட கற்பனையோ இல்லை அவரோட சிந்தனைகளையோ அவர் வந்து அதை போட்டு அதோட வந்து அவர் மிக்ஸ் பண்ணல. அவர் எப்படி இருக்கோ அப்படியே தரார். அவரோட கற்பனைகளோ இல்லை நான் இந்த மாதிரி யோசிக்கிறேன், இதான் என்னோட யோசனை இந்த மாதிரி இருக்குது, நான் இந்த மாதிரி கற்பனை பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் கற்பனை இல்லை அவரோட சிந்தனைக்கும் இருக்கிற ஒரு விஷயமே இல்லை. எப்படி அவருக்கு சுகதேவ கோஸ்வாமி கிட்டேருந்து எப்படி கேட்டாரோ அதே மாதிரி வந்து ஆஸ் இட் இஸ் அவர் பேசினார். அதான் அவரை தேர்ந்தெடுத்தாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன நம்ம பார்த்தோம்னா நம்ம இஸ்கானில் நம்ம கேட்டிருப்போம் இந்த ஒரு விஷயங்கள் பரம்பரா. நம்ம ஏதான ஒரு ஆன்மீக விஷயமோ இல்லை ஒரு ஞானத்தை நம்ம வந்து சம்பாதிக்கணும்னா அது வந்து பரம்பரை மூலமாக தான் நம்ம வந்து சம்பாதிக்கிறது ஒரு அவசியம் அப்படின்ட்டு. எப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன் நம்ம ஒரு டிகிரி வாங்கணுன்னா ஏதோ ஒரு காலேஜில் போய் வாங்கணுன்றது இல்லைல்ல, அது வந்து நம்ம பார்க்கணும் ஓகே இந்த யூனிவர்சிட்டிக்கு அஃபிலியேட் ஆகிருக்கா, இந்த ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து இது பண்ணுறோம். அதே மாதிரி குரு பரம்பரா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஆன்மீக ஒரு சம்பிரதாயத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அவர் சூத கோஸ்வாமி கூட வந்து அவர் வந்து சுகதேவ கோஸ்வாமி கிட்டேருந்து நல்லா கேட்டதுனால சுகதேவ கோஸ்வாமி அவர் எங்கேருந்து கேட்டார்? அவர் வந்து வியாசர் கிட்டேருந்து கேட்டார். வியாசர் யார்கிட்டேருந்து கேட்டார்? வியாசர் வந்து நாரதர் கிட்டேருந்து கேட்டார். நாரதர் யார்கிட்டேருந்து கேட்டார் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி? பிரம்மதேவர் கிட்டேருந்து கேட்டார். பிரம்மதேவர் யார்கிட்டேருந்து கேட்டார்? பகவான் சாக்ஷாத் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கிட்டேருந்து கேட்டார். ஸோ அதேனால் ஆனால் இவங்க எல்லாரும் அவங்க சொல்கிறச்சே கூட அவங்க வந்து அவங்களோட கற்பனைகள் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வியாசரே எழுதினா கூட அவர் வந்து அவரோட கற்பனை எழுதலை, நான் இந்த மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்ட்டு இல்லை. நாரதர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி தான் அவர் வந்து எழுதியிருக்கார். ஒரு விஷயம் ஒரு கொஞ்சம் அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஒன்றுமே இல்லை, எப்படி கேட்டாரோ அதே மாதிரி தான் எழுதினார். அப்புறம் அதே மாதிரி நம்ம நாரதர் கூட அதே தான் ஃபாலோ பண்ணுறாரு, பிரம்மதேவர் கூட அதே தான் ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அதனால் நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து பரம்பரை மூலமாக வர்றாரு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா அவர் வந்து ஒரு ஹானஸ்டி, அவருக்கு வந்து அவர் சொந்த விஷயத்துக்காக வந்து சொல்லலை. அவர் இதுலேருந்து அவருக்கு சம்பாத்தியமோ இல்லை ஒன்றுமே இல்லை. சூத கோஸ்வாமி பெருமாள் பகவானை பற்றி பகவானோட புகழ் வந்து நான் வந்து சொல்லணும் எல்லாருக்கும்ன்ற அந்த ஒரு பக்தியால் தான் அவர் சொல்கிறாரு தவிர அவருக்கு வேறு ஒரு ஈடுபாடே இல்லை, வேறொரு அவருக்கு அதுலேருந்து எடுத்துக்கிறதுக்கு வேறு ஒரு விஷயமே இருக்கலை. அதனால தான் ஏன்னா ஒரு செல்ஃப்லெஸ் காஸ் இருக்கிறதுனால அவரை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ பரம்பரை
ரெண்டாவது வந்து அவர் வந்து எதுவும் ஒரு அடிஷன் சப்ட்ராக்ஷன் எதுவும் சேஞ்சஸ் எதுவும் பண்ணலை, அதில் வந்து அவரோட கற்பனைகள் எதுவும் கொடுக்கல. அப்புறம் மூன்றாவது வந்து அவர் வந்து நேரடியாக ஒரு நேர்மையான ஒரு அவரோட சொந்த விஷயத்துக்கு இல்லாமல் செல்ஃப்லெஸ்ஸாக கொடுக்கறதுனால அவரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா இப்போ கூட அதுக்கு தான் நம்ம கூட நம்ம பகவத்கீதை அப்புறம் வேறு சாஸ்திரங்கள் கூட நம்ம இப்போ எடுத்தோம்னா கூட இப்போ இருக்கிற டிஜிட்டல் ஏஜில் கூட நம்ம பார்த்தோம்னா ஆன்லைனில் இப்போ ஒரு கூகுள் சர்ச் பண்ணுங்கள் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நிறையா முன்னாடி வந்து பிரபுபாதர் சொன்னார். பிரபுபாதர் சமயத்தில் வந்து பிரபுபாதர் சொன்னார் we have 900 எடிஷன் டிஃப்ரெண்ட் எடிஷன்ஸ் சொன்னார். அது எவ்வளோ 50 வருஷம் முன்னாடி. இப்போ நீங்கள் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், ஆயிரக்கணக்கான பகவத்கீதை, ஆயிரக்கணக்கான பாகவதம், ஆயிரக்கணக்கான புராணங்கள், ஒவ்வொரு ஆன்மீக ஒரு உபன்யாசகர் வந்து அவரோட கருத்துக்கள் வந்து கொடுக்குறார். ஸோ அதனால் எப்படி நம்ம யாரை வந்து தேர்ந்தெடுக்கிறது, யாரை இது பண்ணுறதுன்னு எப்படி இந்த ருஷிமுனிவர்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் வந்து பார்க்கணும். இந்த பரம்பரையில் வராங்களா, இல்லை இந்த பேசுகிற உபன்யாசகராக இருக்கட்டும், இல்லை ஒரு எழுத்தாளராக இருக்கட்டும், அவர் வந்து பரம்பரையில் வராரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதை பார்த்து தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற நம்ம ஒரு விஷயம் நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பொழுதுபோக்கு அப்படின்னு நம்ம வரச்சேக்கு வந்து இப்போ ஜெனரலாக நம்ம எப்படி எடுத்துப்போம், நம்ம வாட்ஸ்அப், யூடியூப், நியூஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறோம். அதுலேருந்து தான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி நம்ம பகவத்கீதை, பாகவதம் என்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து சேர்க்க என்ன ஆகும்னா இந்த மாதிரி நம்ம எப்படி நம்ம ரிஷிமுனிவர்கள் வந்து பகவத் விஷயத்துலேயே நம்ம வந்து அவங்க ஈடுபட்டதுனால அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எப்போவுமே அவங்க ஆனந்தமாக இருந்தாங்க, எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். இன்னொன்று என்னென்னா நம்ம பார்த்தோம்னா ஏன் இந்த மாதிரி பகவத் விஷயத்தை ஜாஸ்தி நம்ம கேட்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்திகள், தலைப்பு செய்திகள் அப்படின்னு நம்ம பிரேக்கிங் நியூஸ் எதாவது நம்ம பார்க்கக்கூடாதா? பார்க்குறது தப்பா? ஏன் வாட்ஸ்அப், யூடியூப் அவங்க என்ன தப்பு பண்ணோம், அதை நம்ம பார்க்கவே கூடாதா? கண்டிப்பாக அப்படி சொல்லவில்லை. யூஸ் பண்ணணும், நம்ம வந்து அது உபயோகம் பண்ணணும். பட் ஆனால் அந்த ஒரு உபயோகம் கூட நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை பற்றி நம்ம வந்து அது ஒரு ஈடுபாடு கூட நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து நம்ம பார்க்கணும். கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதையில் ஒரு இடத்துல வந்து தியாயதோ விஷயான் பும்சக சங்காஸ்தேஷோபஜாயதே சங்காத் சஞ்சாயத்தே காமஹ காமாத் குரோதோபி ஜாயத்தே அப்படின்வார். ஏன்னா ஒரு விஷயத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு ஆசை இல்லை ஒரு ஈடுபாடு வரணும்னா அது வந்து அந்த ஒரு விஷயத்தில் வந்து சிந்திக்க தான் நம்மளுக்கு அந்த ஒரு விஷயம் அதில் வந்து ஒரு ஈடுபாடு வரும் நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிரபுபாதர் ஒரு இடத்துல சொல்ல ஒரு குடிகாரன் வந்து அவன் பிறப்பிலையும் அவனுக்கு குடிகாரன் ஆக மாட்டாங்க. வந்து கொஞ்சம் குடிப்பாங்க, டேஸ்ட் வரும், அப்புறம் போக தான் அந்த ஒரு கெட்ட ஒரு அபியாசம் அந்த ஒரு இது வந்து அந்த மாதிரி ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படி தான். ஃபஸ்ட்டு வந்து அதை பற்றி நம்ம சிந்திப்போம், தியாயத்தோ விஷயான் பும்சகா, அந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சிந்திப்போம். ஓகே இது நல்லா இருக்குல்ல, நம்ம கேட்கலாமா, ஓகே ஒரு தடவை ட்ரை தான் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு விஷயம். தியாயத்தோ விஷயான் பும்ச சங்காஸ்தே சோபஜாயத்தே, சிந்திக்க என்ன ஆகுன்னா சரி ஒரு தடவை நம்ம வந்து முயற்சி தான் செஞ்சிடலாமே அப்படின்ட்டு சங்கா, அப்புறம் நம்ம அதோட வந்து நம்மளுக்கு ஒரு ஈடுபாடு ஆகும். சங்காஸ்தேஷோபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமஹா, அதில் வந்து நம்ம வந்து ஈடுபாட பட என்னாகும், ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆசை வந்துடும். அதில் இது இல்லாமல் நான் இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சிந்தி பண்ணுறோம். சங்கா சஞ்சாயத்தே காமாத் குரோதோபி ஜாயத்தே, இந்த மாதிரி ஒரு ஆசைனால என்னாகும் கோவம் வந்துடும் அப்படின்னு. ஏன் கோவம் வருது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் எப்படி கோவம் வந்துடும்னா சப்போஸ் ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு ஆசை வந்துடும். சரி நான் இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நான் இருக்கிற ஒரு டயத்தில் என்னன்னா நிறைய பேருக்கு வந்து ஐஐடி இப்போ கூட அந்த க்ரேஸ் இருக்கும் நிறைய பேருக்கு. ஐஐடி தான் போய் சேரணும், ஐஐடிலாம் போய் சேரலைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ ஒரு ப்ரமோஷன் ஐஐடிக்கு சின்ன வயசுலேருந்தே ஆக்சுவலி ஒரு நிஜமான ஒரு விஷயம். இப்போ கூட இந்த மாதிரி நிறையா இடத்துல வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. சின்ன வயசுலேருந்தே அவரோட அஃப்கோர்ஸ் என்ன விஷயம்ன்ட்டு ஜெனரலாக இந்த மாதிரி ஒரு இருக்குது, எந்த ஜெனரலைஸ் பண்ணலை.
சில அப்பா அம்மாக்கள் இப்படி தான் இருப்பாங்க, சில பெற்றோர்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவரோட பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன், இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனில் தான் நீ பண்ணணும் அப்படின்ட்டு சின்ன வயசுலேருந்தே ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பாங்க. இல்லை ஐஐடியில் போகணும், இல்லை ஒரு 3ஆம் கிளாஸ்லேயே இல்லை ஐஐடி போகணுன்னா என்ன கற்றுக்கணும், கம்ப்யூட்டர் கற்றுக்கணும், நல்லா கம்ப்யூட்டர் பண்ணால் ஐஐடியில் வந்து நல்லா இதாக இருக்கும் அப்படின்ட்டு 3rd ஸ்டாண்டர்டில் 4வது கிளாஸ் 5ஆம் கிளாஸ்லேயே வந்து கம்ப்யூட்டர் எல்லாம் பெரிய பெரிய கேட்ஜெட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லை 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ்லேயே பெரிய பெரிய டெவலப்பர் இல்லை கோடிங் அவங்களெல்லாம் நல்லா கற்றுன்ட்டு, இல்லை இப்போ ஐஐடி என்னோடய பையன் ஐஐடி தான் பண்ண போகிறேன், என்னோடய பொண்ணு ஐஐடி போய் சேர போகிறாங்க பாரு, பெரிய இன்ஜினியர் ஆக போகிறாங்க பாருங்க அப்படின்ட்டு ஒரு அஃப்கோர்ஸ் அந்த பையனுக்கு அந்த ஐஐடினா என்னென்னே தெரியாது அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும். ஸோ ஆனால் அந்த என்னென்ன சரி அப்பா அம்மா சொல்கிறாருங்க, அப்பா அம்மா சொல்கிறாரு ஓகே முயற்சி செய்யலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு என்ன போக போக என்ன ஆகணும், அவங்களுக்கு ஒரு ஆசை ஆகிடும் அந்த மாதிரி, எஸ் ஐஐடி பக்காவாக ஐஐடி பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் என்ன ஆகும்னா, சப்போஸ் எல்லாம் பாஸ் ஆகிட்டு இந்த ஒரு கேஸில் என்ன இருக்குன்னா 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க, அந்த பையன் கிளியர் பண்ணிட்டான். கிளியர் பண்ணோடனே ஐஐடிக்கு கூட போயிருக்கான். ஆனால் ஐஐடி போனோடனே அங்கே இருக்கிற ஒரு விஷயங்கள் வந்து அந்த பையனுக்கு பிடிக்கவே இல்லை. அன்னெசரியான ஒரு ப்ரெஷர், அந்த ஒரு அசைன்மெண்ட்ஸ், அப்புறம் ஒரு எக்ஸாம்ஸ், அப்புறம் ஒரு ரெக்கார்ட் சப்மிஷன், அப்புறம் ப்ராக்டிக்கல்ஸ். அந்த பையனுக்கு வந்து நான் என்ன பண்ண வந்தேன், எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி ஐஐடியில் போய் சேர்ந்தால் வாழ்க்கை செட்டில் ஆகிடுது, பட் ஆனால் இதான் வாழ்க்கையா, இதான் வாழ்க்கையா, எனக்கு சுதந்திரமே இல்லையா. இப்போ அந்த பையனுக்கு கூட ப்ரெஷர், ஐயோ இப்போ நான் வீட்டில் போய் சொன்னேன்னா எனக்கு இந்த ஐஐடி எனக்கு பிடிக்கலன்னா அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, 10-15 வயசாக என்னை வந்து இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஐஐடி தான் எடுத்துக்கணும், இல்லைன்னா வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொன்னாங்களே, இன்னும் எங்களோட அப்பா என்னன்னு சொல்லுவார், அவரோட வாழ்க்கை இது தானே அப்படின்ட்டு அந்த ஒரு கன்ஃபியூஷனில் அவ்வளோ டிப்ரெஷனுக்கு போயிட்டு கடைசியில் இந்த பையன் வந்து அவனோட வாழ்க்கையை எடுத்துட்டான். இன்னும் இதான் வாழ்க்கையோட அல்டிமேட் எய்மே இது தானா, இது வாழ்க்கையே இருக்க முடியாது. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நான் கஷ்டப்பட்டு நான் சோகமாக இருக்கிறதுக்கோட நான் வந்து இந்த வாழ்க்கையை நான் வந்து விட்டு தள்ளிடுறேன். அப்புறம் அப்பாவுக்கு வந்து லெட்டர் எழுதிட்டு, அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, இந்த வாழ்க்கை என்னால் எடுத்துக்க முடியல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு. ஸோ காமாத் குரோதா வந்து 2 விஷயத்தில் சொல்லலாம். ஒன்று வந்து டிசப்பாயின்மெண்ட்ஸ் கூட இருக்கலாம், இல்லை கோவம் கூட வரும். சில விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலன்னா அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது, ஐஐடி கிடச்சிருச்சு, இல்லை ஸோ இல்லை அது கிடைக்கலன்னா அவ்வளோ கோவமாயிடும் நம்மளுக்கு, இந்த மாதிரி ஆகிடுச்சு, கிடைக்கலையே எனக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கலையே அப்படின்ட்டு. காமாத் குரோதோபி ஜாயத்தே குரோதாத் பவதி சமோகத் வந்து நம்மளோட ஒரு பெவில்டர்மெண்ட், ஒரு மாயையில் போய்டும், நம்மளுக்கு வந்து ஒரு இல்யூஷன் அப்படின்வாங்க அதுக்கு. குரோதாத் பவதி சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா. ஜென்ரலாக நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாராவது கோபமாக இருக்கிறச்சே அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு கேள்விகள் கேளுங்க. கோபமாயிடுச்சுன்னு என்ன ஆகிடும், ஃபஸ்ட் திங் என்ன ஆகும்னா, நம்ம வந்து நம்மளோட யோசனைகள் வந்து நம்ம யோசிக்கிறோட அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து இம்மீடியட்டாக போயிடும். கோவத்தோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ குரோதாத் பவதி சமோகாத் ஸ்மிருதி விப்ரமாத் புத்தி நாஷோ வினஷ்யதி. நம்மளோட புத்தி வந்து எல்லாம் நாசமானோடனே அவ்வளோதான், அப்புறம் புத்தியே இல்லைன்னா என்ன பண்ணுவோம் நம்ம. ஸோ வினஷ்யதி, புத்தி நாஷாத் வினஷ்யதி. அந்த ஒரு யோசித்து செய்கிற ஒரு விஷயங்கள் வந்து அந்த யோசிக்கிற அந்த ஒரு கெப்பாசிட்டி இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதுக்கு தான் கிருஷ்ணர் சொல்கிறார் எல்லாம். ஆனால் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், தியானா. ஸோ எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கிறோமோ அது வந்து ரொம்ப நம்ம ஒரு கட்டுப்பாட்டோட, அப்புறம் அது வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு எப்படி நன்மை செய்ய போகிறது அப்படின்னு நம்ம யோசித்து அதை பற்றி நம்ம தியானம் செய்கிறது. அதுக்கு தான் கிருஷ்ணர் சொல்கிறார். அதான் இந்த மாதிரி ரிஷி முனிவர்கள் நம்ம பார்த்தோம்னா பகவத் விஷயத்தை பற்றி நம்ம வந்து யோசிக்கிறது ரொம்ப முக்கியம். இதனால நம்ம வந்து நியூஸ் பார்க்கக்கூடாது, யூடியூப் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்லலை.
நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஜாஸ்தி நம்ம வந்து பகவத் விஷயத்தை நம்ம வந்து கேட்கணும். போக போக அதோட நம்மளுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ தேவையோ, நம்ம இந்த ஒரு சமுதாயத்தில் இருக்கிறச்சே அந்த ஒரு விஷயங்கள் கேள்வி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உலகத்தில் என்ன ஆகுறது ஒரு தெரிஞ்சுக்கிறது முக்கியம்தான். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுண்டு ஆனால் பகவத் விஷயம் வந்து அதை வந்து காம்ப்ரமைஸே இல்லை அதில். அது வந்து நம்ம நிச்சயமாக நம்ம கேட்கணும். ஸோ கேட்டுகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 இல்லை 20 நிமிஷம் இப்போ நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க பகவத் விஷயத்தை கேட்குறது. ஸோ தட் இஸ் ஒரு நல்ல விஷயம். இதே மாதிரி நீங்கள் வந்து எங்கே நீங்கள் வீட்டுக்கு போனால் கூட இந்த மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை வந்து ஒரு ஜாஸ்தி இல்லை, ஒரு 15-20 நிமிஷமோ இல்லை ஒரு மணி நேரம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து மிக சிறந்த ஒரு புரட்சி வரும். நல் விஷயங்கள், அப்புறம் நம்மளோட வாழ்க்கையில் எப்படி நம்ம கஷ்டங்கள் வந்து எப்படி சமாளிக்கலான்ற ஒரு உதாரணங்கள், அப்புறம் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் கூட இந்த ஒரு புஸ்தகத்தில் கொடுத்துருக்காங்க நம்ம வாழ்க்கையில். ஸோ இதனால் நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் இந்த மாதிரி கேட்டிங்கன்னா பகவத்கீதை பாகவதம் இந்த மாதிரி கேட்க நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து போக போக வந்து கம்மியாகிட்டு வரும். இந்த மாதிரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு சின்ன குழந்தை பார்த்தோம்னா கூட இப்போ நான் கூட நிறைய பேர் வந்து இது ஒரு ஸ்டடி கூட பண்ணியிருக்காங்க வெளிநாட்டில். இப்படி ஒரு பிறக்கிற குழந்தை வந்து எப்படி வந்து அதுக்கு வந்து யாரோ உட்காத்தி வச்சுட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் கற்றுக்கணும், இந்த மாதிரி தான் பேசணும், அம்மானா அம்மா இந்த மாதிரி யாராவது சொல்லித்தராங்களா? யாரும் சொல்லித்தர உட்காந்து இப்போ இந்த காலத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்போ ஒரு பாஷை நம்ம கற்றுக்கணும். லர்ன் சான்ஸ்கிரிட் இன் 30 days, லர்ன் இங்கிலீஷ் வந்து 30 நாளில் கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு புத்தகங்கள் அப்புறம் கோர்ஸ் எல்லாம் வந்துருக்கு. ஆனால் ஒரு சின்ன குழந்தை வந்து அது வந்து யார் கற்றுத்தரா? அதுக்கு வந்து ஒரு கோர்ஸ்க்கோ இல்லை எங்கேயும் போகிறதில்ல. அந்த குழந்தை எப்படி அந்த குழந்தை கற்றுக்கிறது? ஒரு பாஷையோ இல்லை ஒரு விஷயங்களோ கேட்க 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 எல்லாம் கற்றுக்கிறது அந்த குழந்தைய. ஸோ அதுக்கு தான் இந்த காலத்தில் வந்து ஸ்ரவணம் கேட்குறது வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்மீக வாழ்க்கையில் வந்து. ஏன்னா இந்த ஸ்ரவணம் நம்ம இந்திரியங்கள் பார்க்குறோம், அப்புறம் நம்ம வந்து அந்த கேட்குறோம், அப்புறம் நிறைய இந்த மாதிரி இந்திரியங்களில் வந்து கேட்கறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட், ரொம்ப மிக சிறந்த ஒரு இந்திரியம் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கு தான் பாகவதத்தில் நம்ம பார்த்தாலும் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ. ஸ்ரவணம் தான் முதல்ல சொல்கிறது வந்து ஸ்ரவணம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வாழ்க்கையில் வந்து கேட்கணும். பகவத்கீதை பற்றி நம்ம கேட்டாலே போகிறோம். மற்ற வேறு ஆன்மீக விஷயங்கள் தானாக அப்படியே வந்து நமக்கு வந்து சேர்ந்து விடும். அது ஸ்ரவணம் பகவத் விஷயத்தை கேட்குறது ரொம்ப மிக சிறந்த ஒரு விஷயங்கள். அதுதான் நம்ம இப்போ நிறைய பேர் நீங்கள் வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திர கூட நீங்கள் ஜபம் பண்ணுவீங்க. சில பிரபுபாதர் கூட சொல்கிறாரு, நீங்கள் ஜபம் செய்யறது சரிதான், ஆனால் சாண்ட் அண்ட் ஹியர் கேளுங்க. ஓகே, நீங்கள் வந்து ஜபம் பகவானோட திருநாமங்கள் சொல்கிறது வந்து ஒன்று தான், அதை உச்சரித்தோன்னே அதை கேட்குறது வந்து அதோட ஈக்குவலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ எப்படி ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு தாயார்கிட்டேருந்தோ இல்லை இதோ உங்கள் பாஷை கற்றுக்கிறதோ, அதே மாதிரி ஆன்மீக விஷயம் கூட நம்ம வந்து முயற்சி செய்கிறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. சும்மா வந்து நம்ம உட்காந்து கேட்டோம்னாலே போகிறோம். எனக்கு இது புரியலையே, இது சம்ஸ்கிருத பாஷையில் இருக்குது, எனக்கு சம்ஸ்கிருதமே தெரியாது, எப்படி நம்ம கேட்குறது? எதுவும் கஷ்டப்பட வேண்டாம். நீங்கள் வந்து கேட்கவே எல்லாம் வந்து கற்றுட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள். ஏன்னா இது வந்து சாதாரணமான ஒரு சாஸ்திரமோ இல்லை ஒரு ஞானமோ அல்ல. இது வந்து ஆன்மீக விஷயம். ஆன்மீக விஷயம் வந்து நம்மளோட ஆன்மாவுக்கு சேர்ந்தப்பட்ட ஒரு விஷயங்கள். அதனால நம்ம இது கேட்க பிரபுபாதர் கூட சொல்கிறேன், அந்த ஸ்பிரிச்சுவல் பொட்டன்சி, அந்த ஆன்மீக சக்தி நம்ம வந்து நம்மளோட ஆன்மாவுக்கு வந்து போய் சேரும். அதோட முக்கியமாக பகவானுக்கு வந்து ஆனந்தம். பகவான் நம்ம பரமாத்மாவை நம்ம ஹிருதயத்தில் இருக்கிறார். ஈஸ்வரः சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுனா திஷ்டதி. நான் வந்து எல்லாரோட ஹிருதயத்துலேயும் இருக்கேன் அர்ஜுனா. ஸோ நம்ம வந்து இந்த பகவானோட விஷயத்தை கேட்க என்ன ஆகும்னா பகவானுக்கு இன்னும் ஆனந்தமாக இருக்கும். பகவானத்துக்கு ஆனந்தமாக நம்மளோட வாழ்க்கையில் கூட என்னென்ன தேவையோ இந்த மாதிரி விஷயங்கள் கூட எல்லாம் பகவான் பார்த்துப்பார். இந்த மாதிரி நம்ம இதை பண்ணுவோம்.
ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா கிருஷ்ண கதா இல்லை பகவத் விஷயங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை, ஒரு சாதாரணமான ஒரு இது இல்லை. பட் ஆனால் இந்த ஒரு பகவத் விஷயம் வந்து ஒரு விமர்சனம், நம்ம வந்து திருப்பியும் பகவான்கிட்ட போய் சேர்கிறதுக்கு ஒரு விமர்சனம். பகவானே அதனால இந்த மாதிரி லீலைகள் வந்து பண்ணுகிறார். ஸோ அதனால நம்ம வந்து பகவான்கிட்ட இருக்கிற ஒரு பக்தி, அவர்கிட்ட இருக்கிற ஒரு அன்பு வந்து ஜாஸ்தி மலருன்ற ஒரு காரணத்துக்காக பகவானே வந்து பண்ணுகிறார். ஸோ இது இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் நம்ம கேட்டோம்னா எல்லாரோடையும் பகவானுக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகும். ஸோ நம்ம இந்த மாதிரி பகவான் சந்தோஷமான நம்மளுக்கு வேறு என்ன தேவை இந்த உலகத்துலேயே? பெரிய பெரிய தபஸ்விகள், பெரிய பெரிய ஞானிகள் வந்து அவங்க வந்து ஜென்மங்களாக அவங்க வந்து தபஸ் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் வந்து வேதவியாஸ், அந்த வால்மீகி முனிவர் நம்ம பார்த்தோம்னா 60,000 வருஷம் தபம் பண்ணார் ஒரே ஒரு விஷயத்துக்காக. இல்லை பகவானை வந்து நான் வந்து திருப்திப்படுத்தணுன்றதுக்காக ஒரு விஷயத்துக்காக. ஆனால் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு தள்ளுபடி இந்த ஒரு வாழ்க்கையில் பகவானை பற்றி சும்மா ஒரு 10-15 நிமிஷம் கேட்டாலே போகிறோம், எதுவும் பண்ண வேணாம், ஜஸ்ட் கேட்டாலே போகிறோம். அவருக்கு வந்து ரொம்ப ஆனந்தம் அடைகிறார். அப்புறம் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ நம்ம வாழ்க்கைக்கு, நம்மளோட சாதாரண வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாமே பகவான் வந்து பார்க்கிறார். ஸோ இந்த மாதிரி இதோடு நான் இன்றைக்கி முடித்துக்கிறேன். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதோட முடித்துக்கிறோம். ग्रंथराज श्रीमद् भागवतम की, जगद्गुरु श्रील प्रभुपाद की, निताय गौर प्रेमानंदी।